அப்பதான் லட்சுமணன், அம்மா எனக்கும் சுவாமி காட்டுக்கு போறதுல இஷ்டமில்லை, தசரதனை ஜெயில அடைச்சுப்படுறேன், பரதம் வந்தா சுட்டுப்படுறேன், இதே லக்னத்துல பட்டாபிஷேகம் பண்றேன்னு ஆரம்பிச்சாள். சுவாமி தர்மம் ஒண்ணு இருக்கு லட்சுமணா, மேலே அது தலையில இடியா விழும் ஜாக்கிரதைன்னு சொல்லி தர்மத்தினுடைய பெருமையை எடுத்து உபதேசம் பண்ணினாள். நாளை தினம் பரத சபதம், கச்சித் சர்க்கம், பாதுகா பட்டாபிஷேகம். பாதுகா பட்டாபிஷேக சிரவணம் பண்ணினா நஷ்டதிரவிய லாபங்கள்லாம் கிடைக்குங்கிறாள். சுக்ரீவ பட்டாபிஷேகம், பாதுகா பட்டாபிஷேகம், இதுக்கெல்லாம் போன சொத்து திரும்பி வருமாம், போன ராஜ்யம் திரும்பி வருமாம். அப்படிப்பட்ட மகா புண்ணிய சரித்திரம். நாளை தினம் பாதுகா பட்டாபிஷேகம். தேசிகன் 1000 ஸ்லோகம் எழுதியிருக்காள் பாதுகா சாஸ்திரம்னு. அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான ஸ்தோத்திரம். அதெல்லாம் நாளை தினம் நடக்கும். ராமக்ஷேத்திரத்துல திருப்பியார்ல, இது அயோத்தி, இது பூ வைகுண்டம், இது குருவாயூரப்பனுக்கு பக்கத்துல இருக்கிற க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்திலே நவாகத்தை விதிவத்தா நடத்தி சிங்கேரி பெரியவாள் ஆச்சாரியால் உப்புத்துக்கிண்டேன்னு ராமன் சொல்றா போல இருக்குது. ஒரு பெரிய மகா புண்ணிய தினம். எல்லாரும் கலந்து ஸ்ரீ ராமபிரசாதத்தை அடைய முடியா கேட்டுக்கிறேன். நித்தியம் ராமகானம் நடக்கிறது. பஜனை நீங்க ஆச்சரியமா பஜனை எல்லாம் பண்ணிட்டு வந்தாள் பாகவதர். எல்லாரும் அனுபவிச்சிருப்பேன். இதே மாதிரி நித்தியம் நடக்கும். ராமபிரசாதத்தை எல்லாரும் அடையணும். திருப்பியார் ராமனுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் நமக்கெல்லாம் ஏற்படணும்.